வணக்கம் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் சிறுகதை உலகம் என்கின்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட சிறுவாணி சிறுகதைகள் 2020 என்கின்ற தலைப்பில் சிறுவாணி வாசகர் மையத்திலிருந்து வெளிவந்த புத்தகத்தில் இருந்து தான் ஒரு கதையை வாசிக்க போகிறோம். தொடர்ந்து பல எழுத்தாளர்களுடைய கதைகளை நாம் இந்த சிறுகதை உலகத்தில் வாசித்து இருக்கிறோம். இன்றும் கூட மிகவும் அருமையான ஒரு கதையை உங்களிடம் கொண்டு வருவதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இந்த கதை மிகவும் அருமையான ஒரு கதை. எங்களுடைய வாழ்வில் கூட நிகழ்ந்த ஒரு கதை அப்படின்னு கூட சொல்லலாம். வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? கடைசி பிண்டம் என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் பாமதி நாராயணன் அவர்கள் எழுதிய அருமையான கதையை தான் நான் தற்பொழுது இப்போ வாசிக்கப் போகிறேன். கதைக்குள் செல்லலாம், வாருங்கள் அன்பு நேயர்களே. ஆர்த்தி, என் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து முன்னோர்களுக்கான பித்திரு காரியங்கள் செய்வதற்காக குரூப்பாக காசிக்கு போகிறார்களாம். நாமும் போகலாமா? காசிநாதன் கேட்டதுமே, ஆமாங்க, கண்டிப்பாக போகணும். உங்கள் பெயரிலேயே வேறு அந்த பெயரை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். நாமும் அடிக்கடி அமெரிக்கா, பிள்ளை வீடு, பெண் வீடுன்னு போயிடுறதுல சமயத்தில் நம்மளால திதிகள் செய்ய முடியாமல் விட்டு போயிடுறது. அது மனசை உறுத்தின்றே இருக்குது. சென்னையிலிருந்து கிளம்பிய குரூப்பில் காசிநாதனும் ஆர்த்தியும் இணைந்து கொண்டார்கள். காசிக்கு வந்து அங்கு செய்ய வேண்டியவைகளை முடித்து கொண்டனர். அடுத்து காசி பிரயாணத்தின் முக்கிய கட்டமான கயா வந்து அங்கு ஆண்கள் ஈர வேஷ்டியுடனும் பெண்கள் ஈரப்புடவையுடனும் முன்னோர்களை கரையேற்றுவதற்கான சிரார்த்த காரியங்களை செய்து கொண்டிருந்தனர். முதலில் பெற்றவர்களுக்குரிய பிண்டங்களை சாத உருண்டைகள், அம்மாவுக்கு மட்டும் 16 உருண்டைகள் சமர்ப்பணம். அதிலும் அப்படியே ஒவ்வொரு உருண்டையையும் எடுத்து வைப்பது கிடையாது. ஆதிசங்கரர் தன் அம்மாவின் இறப்புக்கு பின் பாடிய தன்னை கருவாய் குழந்தையாய் வயிற்றில் சுமக்கும் போது ஒவ்வொரு மாதமும் அம்மா பட்ட கஷ்டங்களுக்கும் தான் பிறந்த பிறகு தனக்காக தன்னை வளர்ப்பதற்காக பசி தூக்கம் பாராமல் பத்தியம் இருந்து அம்மா எனக்காக நீ பட்ட இத்தனை துன்பங்களுக்கும் என்னால் என்னம்மா கைமாறு செய்ய முடியும் என்று உருக்கத்துடன் பாடிய பாடல்களை ஆதிசங்கரையும் விட சாஸ்திரிகள் உருகி உருகி வர்ணித்து ஒவ்வொரு பிண்டமாக வைக்க சொல்லி எல்லோரையும் அள வைத்து விட்டார். அந்த நெகிழ் உணர்விலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு முன்பே அவர்கள் ஒவ்வொருவரிடமும் 64 பிண்ட உருண்டைகளை கொடுத்து, உங்கள் குடும்பத்தில் காலகதியடைந்த உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், ஏன் நீங்கள் செல்லமாய் வளர்த்த பிராணிகள் எல்லோரையும் நினைத்து கொண்டு அவர்களுக்காக ஒவ்வொரு உருண்டையாக சமர்ப்பியுங்கள் என்றதும் காசிநாதன் ஆர்த்தி இருவரும் அவரவர் வழி உறவுகள், அகாலத்தில் இறந்த தெரிந்தவர்கள், ஒரு விபத்தில் பலியான அவர்கள் குடும்ப நண்பர், காசிநாதன் தாத்தா வீட்டில் இருந்த பசுமாடு என்ற அத்தனை பேரையும் நினைத்து கொண்டு பெயரை சொல்லி சொல்லி சாஸ்திரிகளின் சொல்படி சமர்ப்பித்து முடித்த பிறகும் ஆர்த்தி கையில் ஒரு பிண்டம் இருந்தது. இதோ என் கையில் இருப்பதுதான் கடைசி பிண்டம். இதை யாருக்கு கொடுப்பது? இதற்குரியவர் யார்? ஆர்த்தியின் மனதுள் யோசனை ஓடியது. என்ன நீ, நேரமாகிறது புரியாமல் மொத்தமாக எல்லோருக்கும் சேர்த்ததுன்னு அந்த உருண்டையை வச்சுட்டு போயேன். பொறுமை இழக்க ஆரம்பித்தார் காசிநாதன். பாவம், ஈர துணியுடன் எத்தனை நேரம்தான் உட்கார்ந்திருப்பது? அதற்காக அவர் சொன்னபடி செய்ய என்னால் முடியாது. இந்த கடைசி பிண்டத்தை தகுந்த ஒருவருக்குத்தான் அளிக்க வேண்டும். ஆர்த்தி நினைவலைக்குள் புகுந்தாள். ஆர்த்திமா, என்னை மறந்தே போயிட்டியே. அசரீரி மாதிரி அடிமனத்திலிருந்து ஓடி வந்தது உடைந்து தேய்ந்து போன ஒரு குரல். சோமு தாத்தா, எப்படி மறந்தேன் அவரை? எளிதில் மறக்கக்கூடியவரா எங்கள் சோமு தாத்தா? அடுத்த நொடி பௌர்ணமி அலைகள் போல் அவள் மன நினைவலைகள் மேலெழும்பி குதித்து ஆர்த்தியை அவள் பிறந்து வளர்ந்த காட்டுப்புத்தூர் கிராமத்துக்கே இழுத்து சென்று விட்டது. ஊருக்கே பொதுவான ஒரு வேலைக்காரர் மாதிரி இருந்த சோமன் ஆர்த்திக்கு மட்டும் சோமு தாத்தா. வேலை என்றால் மாவு இடித்து தருவது, மிக்சியெல்லாம் வராத காலம் அது. மெஷினுக்கு போய் மிளகாய் பொடி அரைத்து வருவது, கடையில் வாங்கி கொடுத்து அனுப்பிய சாமான்களை தூக்கி வருவது போன்ற சில்லறை வேலைகள் செய்து கொடுத்து பிழைப்பு நடத்தி வந்தார். ஊராருக்கெல்லாம் வேலைக்காரராக இருந்தாலும் ஆர்த்தி வீட்டில் மட்டும் அவருக்கு வீட்டு மனிதர் மாதிரியான ஒரு சொந்தம். அப்பாவை இழந்த ஆர்த்தியின் அம்மா லக்ஷ்மி அவரை தன் அப்பா மாதிரியும் அவளை மகள் மாதிரியும் நினைத்து இருவருக்குள்ளும் ஒரு பாச பிணைப்பு உண்டு. இத்தனைக்கும் அவருக்கு பெரிய குடும்பம் உண்டு. மனைவி, 3 மகன்கள், வெளியூரில் ஒரு மகள் என்று.
ஆரம்பத்தில் பகலெல்லாம் வேலை செய்து ஓய்வு கிடைக்கும்போது ஆர்த்தி வீட்டுக்கு வந்து விடுவார். லட்சுமா, கொஞ்சம் காஃபி தண்ணி கொடுன்னு உரிமையாக கேட்பார். லக்ஷ்மியும் உடனே சுட சுட காஃபி கலந்து கொடுப்பார். இரவில் வீட்டுக்கு போய் விடுவார். நாளடைவில் அவருக்கு வயது ஆக ஆக 2 மைல் தொலைவில் உள்ள வீட்டுக்கு போவது நின்றுவிட்டது. பாராத்தா, வீட்டில் ஒன்றும் சரியில்லை. எனக்கு ரவைக்கு இம்முட்டூன்னு சோறு போட ஒருத்தருக்கும் மனசில்லை. பொண்டாட்டி சிரிக்கியும் மவன்களோடு சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் காட்டுறான்னு மனம் வருந்தி அம்மாவிடம் சொன்னதும் அம்மா பாகாய் உருகி, நீ ஏன் சோமா கஷ்டப்படணும், பேசாமல் இங்கேயே இருன்னு தீர்வு சொன்னதும் இப்பொழுதும் ஆர்த்தியின் நினைவில் மின்னியது. அன்றிலிருந்து அவருக்கு என்று ஒரு பாய், போர்வை, தலையணை வழங்கப்பட ஆர்த்தி வீட்டு கம்பி கேட் போட்ட இப்போதெல்லாம் பாயர் எனப்படும் வாசல் வராந்தா அவரது படுக்கும் இடமாயிற்று. அப்போதிலிருந்து ஆர்த்தி குடும்பத்துடன் அவரது நெருக்கம் இன்னும் அதிகமாயிற்று. ஆர்த்தியையும் அவள் தம்பி தங்கையையும் தன் சொந்த பேர குழந்தைகள் போல் பாசம் காட்டினார். தம்பி தங்கையின் பெயர்களை சொல்ல வராது. அடே பேர பயலேனும் பாப்பானும் கூப்பிடுவார். ஆர்த்தியை மட்டும் ஆத்தியம்மானு பிரியமாய் அழைப்பார். எப்போவாவது தன் சொந்த மகளை பார்க்க குளித்தலைக்கு போய்விட்டு வரும்போது, லட்சுமா, பிள்ளைங்களுக்கு கொடு அப்படின்னு பொரிக்கடலை பட்டாணி வாங்கி வந்து கொடுப்பார். ஆசையுடன் அவர்களும் சாப்பிடுவார்கள். எவ்வளவு இன்னசெண்டாக இருந்திருக்கும். இப்பெல்லாம் சொந்த பேரன் பேத்தி கூட தாத்தா பாட்டிக்கிட்ட இவ்வளவு பிரியம் காட்ட மாட்டா. ஆர்த்தியின் இதழ் கடையில் லேசாக ஒரு முறுவல் தோன்றி மறைந்ததை காசிநாதனும் கவனித்தார். ஆர்த்தியின் நினைவலை இப்பொழுது அவள் யவன பருவத்திற்கு படர்ந்தது. லட்சுமா, ஆர்த்திமாவுக்கு கண்ணால் வயசு வந்துடுச்சு, மாப்பிள்ளை பாருன்னு சொல்ல ஆரம்பித்தார். ஆர்த்திக்கு அப்பப்போ அட்வைஸ் தான். வீட்டு வேலையெல்லாம் கற்றுக்கோ, வேறு வீட்டுக்கு போகிற பொண்ணு, நல்லா சாப்பிட வேண்டாமா, இப்படி நோஞ்சானா இருக்கியே அப்படின்னு வேலை செய்யும்போது இப்படி செய் அப்படி செய்யன்னு ஏகப்பட்ட திருத்தம். சில சமயம்தான் பணிவாக கேட்பாள். மற்றபடி போங்க சோமுத்தாத்தான்னு ஓடி விடுவாள். அவரை கலாய்க்கவும் அவளுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சோமு தாத்தா அவ்வப்போது சினிமாவுக்கு போய் வருவார். ஒரு முறை மாலை 6 மணி காட்சிக்கு போனவர், சினிமா முடிந்து வெளியில் வந்தவர், 2வது ஆட்டம்னு போகிறாங்களே என்னத்தான் காட்டுறான்னு பார்க்கணும்னு திரும்பி அதே சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு போய்விட்டு மறுநாள் ஆர்த்தியிடம், ஆர்த்திமா, அதே படத்தையே போடுறாங்களே, துட்டையும் வாங்கிக்கிட்டுன்னு புலம்புவார். பைத்தியம் மாதிரி அன்னைக்கே போனால் வேற எதை காட்டுவாங்கன்னு ஆர்த்தி கேலி செய்து சிரிப்பார். புத்தகத்தை தலைகீழாய் பிடித்து கொண்டு, இதென்ன ஆத்தி, இந்த பொம்பளையும் ஆம்பளையும் இப்படி திருப்பி போட்டிருக்காங்க என்பார். இத்தனை வெகுளியாக இருப்பவர் ஒரு முறை செய்த உதவி மகத்தானதே. எங்கள் அம்மாவை எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்த கடவுள் அல்லவா எங்கள் சோமுத்தாத்தா. மனம் நினைத்து கொண்டிருந்ததை அவளையே அறியாமல் வாய்விட்டு முணுமுணுக்க தொடங்கினாள். அப்பா ஊரில் இல்லாத சமயம் ஒரு நாள் இரவு 1 மணி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு மின்சாரம் வராத காலம். இருட்டில் பின்பக்கம் போவதற்காக அம்மா எழுந்து கை விளக்கை எடுக்கும்போது அம்மா கையில் தேள் கொட்டிவிட்டது. அப்போதெல்லாம் தேள் கடிக்கெல்லாம் மருந்தோ டாக்டரிடம் போவதோ கிடையாது. டாக்டர்னு ஒருவர் எங்கேயோ இருப்பார். தேள்கடி மந்திரம் தெரிந்தவர் மந்திரித்து ஏதோ ஒரு பச்சிலை சாறு தடவுவார். அவ்வளவுதான் வைத்தியம். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது போல கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறையும். அந்த மந்திரிக்க தெரிந்தவர் 1.5 மைல் தூரத்தில் கடைவீதியில் இருந்தார். அந்த அகாலத்தில் அவரை யார் போய் அழைத்து வருவது? கிடுகிடுன்னு கையில் நெறி ஏற ஏற அம்மா வலியால் துடித்து தவிக்க வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த சோமுத்தாத்தா ஓடி வந்து தன் வேஷ்டியில் ஒரு ஓரத்தை கிழித்து கையில் மேற்கொண்டு நெறி ஏறாதபடி இறுக்கி கட்டினார். வெங்காயத்தை நசுக்கி கடிவாயில் வைத்து கட்டினார். கொஞ்சம் பொறுத்துக்கோ லட்சுமா, இதோ நான் வெரசா போய் அந்த மந்திரக்காரரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாவம் வாழைத்தோப்புகள் அடங்கிய அந்த இருட்டு சாலையில் அத்தனை தூரம் போய் மந்திரக்காரரை எழுப்பி அவருடைய சைக்கிளிலேயே தானும் பின்னாடி உட்கார்ந்து அவரை கூட்டி வந்து மந்திரிக்க வச்சு, அப்பப்பா இப்போ நினைச்சாலும் மனசு அப்படியே நெகிழ்கிறது. இதெல்லாம் செய்யாதிருந்தால் அன்றே நாங்கள் எங்கள் அம்மாவை இழந்திருப்போம். அம்மாவை கடித்த அந்த தேள் பயங்கரமான ராஜா தேள் வகையை சேர்ந்ததாம். பிழைப்பதே கடினமானது. அத்தனை பயங்கரமான விஷ ஜந்துவின் தாக்குதலில் இருந்து என் அம்மா பிழைத்தது எங்களின் அதிர்ஷ்டம்தான் என்று ஊரே சொல்லிற்று. ஆனாலும் எனக்கு தெரியும், எங்கள் சோமு தாத்தா தான் எங்கள் அம்மாவை எங்களுக்கு மீட்டு கொடுத்தார். அதன் பிறகு தானே என் கல்யாணம் எல்லாம்.
அம்மா எனக்கு எத்தனை செய்திருக்கிறார். ஆசை ஆசையாய் கல்யாணம், அருமையுடனும் அக்கறையுடனும் பிள்ளை பேறுகள் அத்தனையும் சோமு தாத்தாவினால் தானே. அவளையும் அறியாமல் வார்த்தைகள் வாய்விட்டு வெளியே வரத் தொடங்கின. யாரை சொல்கிறாள்? காசிநாதன் யோசித்தார். ஆர்த்தி அவரை கவனிக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு கண்களில் இருந்து வழியும் நீரை துடைத்து கொண்டே தொடர்ந்தாள். எனக்கு கல்யாணத்தின் போது 17 வயசு தானே. தொடர்ந்து 4 மாதங்களில் தலை தீபாவளி வந்துவிட்டதே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் மட்டும் ஒரு வாரம் முந்தியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். தீபாவளிக்கு முதல் நாள் காலையிலேயே நீங்கள் உங்கள் அம்மா, அப்பா, தம்பி, தங்கை எல்லோரும் வந்துவிட்டீர்கள். வீட்டில் பலகாரங்கள், விருந்து என்று ஒரே தடபுடல். வழக்கம் போல் பகல் சாப்பாட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்த சோமு தாத்தாவுக்கு திடீரென்று ஜுரம் அனலாய் கொதித்தது. அனற்றிக்கொண்டே வந்தவர் மாப்பிள்ளை, சம்மந்திகள் எல்லோரும் வந்திருக்கும் போது தொந்தரவாய் உள்ளே வரமாட்டேன் என்று கிணற்றடியிலேயே படுத்துவிட்டார். நானும் அம்மாவும் எத்தனை சொல்லியும் கேட்கவில்லை. சாப்பாடும் பாவம் வேண்டி இருக்கவில்லை. நேரமாக ஜுரம் கூடிக்கொண்டே போக, லட்சம்மா, என் கடைசி நேரம் வந்துவிட்டது. என்னை மெதுவாக என் மகன் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுத்தாயே. அங்கே போனதும் என் உயிர் போகட்டும். இங்கே ஏதாவது இடகுடமா ஆயிடக்கூடாதுமா. ஆத்திமாவுக்கு தலை தீபாவளி நோம்பி நல்லா நடக்கணும். விடாமல் புலம்பிக் கொண்டே இருந்தார். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது சோமுத்தாத்தான்னு நான் அழுது கொண்டே தேற்ற, அம்மா ஏதோ கசாயம் போட்டு கொடுத்தும் ஜுரம் குறையவில்லை. அம்மாவும் நானும் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தோம். உள்ளே போய் வந்தவர்களை கவனிக்க வேண்டும் என்ற உணர்வு கூட இல்லாமல். உங்களுக்கு கூட கொஞ்சம் கோபம் வந்ததே. ஆனாலும் எனக்கு சோமு தாத்தாவின் உடல்நிலைதான் பெரிதாக தெரிந்தது. புலக்கடையில் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தேன். மாலையாகிவிட்டது. ஜூரத்துடன் உடம்பு நடுங்கவும் ஆரம்பித்ததில் அம்மாவுக்கு பயமும் ஒரு எச்சரிக்கை உணர்வும் தோன்ற ஆரம்பித்து விட்டது. சோமு தாத்தாவும் குரல் கம்மி போய், இங்கிருந்து என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடு, இங்கு நோம்பி நல்லா நடக்கணும்னு ஈன சுரத்தில் கண்களையும் மூடிக்கொண்டு ராமஜபம் மாதிரி முடங்கி கொண்டிருந்தார். ஆர்த்தி, இனிமேல் நம்ம இப்படியே இவரை எங்கே வச்சு இருக்கக்கூடாது. ரொம்பவே வயசான தேகம். ஏதாவது ஆயிட்டதுன்னா அவர்கள் மனிதர்கள் நம்மிடம் சண்டைக்கே வந்து விடுவார்கள். நம் பாசத்தை நம்முள்ளே வைத்துக்கொண்டு யதார்த்தம் புரிந்து நடக்கணும் அப்படின்னு என்னை தேற்றினார். தெரிந்த குதிரை வண்டிக்காரனை வரவழைத்து, வேறு வாகனங்கள் எதுவும் கிடையாது. நானும் அம்மாவும் வண்டிக்காரனும் சேர்ந்து சோமு தாத்தாவை வண்டியில் ஏற்றி அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தோம். மறுநாள் தீபாவளி நல்லபடியாக முடிந்தது. என் மனதில் மட்டும் ஒரு சோகம் இலையோடிக்கொண்டே இருந்தது. அதற்கேற்றால் போல் அன்று மாலையே சோமு தாத்தா முடிந்து போன செய்தி வந்துவிட்டது. அவர் விருப்பப்படியே என் தலை தீபாவளி நன்கு நடந்தது. அந்த கடைசி நேரத்திலும் இந்த குடும்பத்தில் நடக்கவிருக்கும் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு தன்னால் எந்த குந்தகமும் வந்துவிடக்கூடாது. இதே நினைவுதானே அவருக்கு. மறக்க முடியுமா அந்த நல்ல ஆத்மாவை? அது நடந்து ஆயிற்று 55 வருடங்கள். மேலே மேலே புதுசாக எத்தனை அனுபவங்கள். அதான் இது மனதின் அடியில் தங்கிவிட்டது. சோமு தாத்தா, உங்களுக்குத்தான் இந்த கடைசி பிண்டம் என்று மனதில் நினைத்து கொண்டே சாஸ்திரிகள் சொன்ன இடத்தில் அந்த கடைசி பிண்டத்தை மிகுந்த சிரத்தையுடன் சமர்ப்பித்தாள். அம்மா, நீங்கள் ரொம்ப நேரமாக ஆத்மார்த்தமாக யாரையோ நினச்சிக்கிட்டு சமர்ப்பித்து இருக்கிறீர்கள். இந்த ஆராதானம் நிச்சயம் அவருக்கு போய் சேரும் என்று அவர் சொன்னதும் காசி யாத்திரையின் முழு பயனும் பெற்றுவிட்ட மனநிறைவு ஆர்த்தியின் மனதில். என்ன நேர்களே, மிகவும் அருமையான உணர்வுபூர்வமான இந்த கதையை கேட்டீர்களா? இந்த கதையை வாசித்ததும் நான் சிறு வயதில் இருந்த பொழுது எங்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஆயா அவர்களின் ஞாபகம்தான் வந்தது. அப்படியே பிரதிபலித்தது இந்த கதை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது ஒரு கதை இருக்கிறது என்றால் அந்த கதை கற்பனையாக கூட இருக்கலாம். கற்பனையாக தான் இவர்களும் அடித்திருக்கிறார்கள். ஆனால் அது யாரோ ஒரு வாழ்வில் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கிறது என்பது தான் மிகவும் ஆச்சரியமான ஒரு உண்மையாக இருக்கிறது அல்லவா? மிகவும் அருமையான இந்த கதையை, இந்த கடைசி பிண்டம் கதை பாமதி நாராயணன் எழுத்தாளர் அவர்களால் எழுதப்பட்டது. அந்த அம்மாவுக்கு வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து கொண்டு இப்பொழுது நான் இந்த கதையை ஆத்மார்த்தமாக சமர்ப்பிக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் குடும்ப உறுப்பினராக வேலை செய்து எங்களுக்காகவே வாழ்ந்த எங்கள் ஆயம்மா அவர்களுக்கு நன்றி. நேர்களை இதுவரை இந்நிகழ்ச்சியோடு இணைந்ததற்கு. மீண்டும் இதே போல ஒரு அருமையான கதையை நீங்கள் கண்டிப்பாக கேட்க காத்துக்கொண்டே இருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.